குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு காலையிலேயே குளிச்சு கிளம்பி சாம்பார் வச்சாச்சு. பழைய காலத்தில் எல்லாரும் காலையிலேயே எழும்பி குளிச்சுட்டு தான் அப்புறம் அடுத்த வேலைகளை பார்ப்பாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அம்மாரை குளிச்சுட்டு வந்ததுல ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக தான் எல்லாம் பண்ணணும். ஆனால் நம்மளால் இப்போ இந்த காலத்தில் அப்படி பண்ண முடியறதில்ல. இருந்தாலும் நம்ம டெய்லி கண்டிப்பாக குளிச்சாலே நிறைய நோய்கள் நமக்கு குறையும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. முடிஞ்ச இதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெண்டுமே ஃப்ரை ஐட்டம் தான். இன்னைக்கு வேறு எதுவும் வித்தியாசமாக பண்ணலை. ரெண்டுலேயுமே சில்லி பவுடர் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே கேப் கிடைக்கும் போது பால்கனியில் போய் தலையை வேற நல்லா துவட்டி கொஞ்சம் வெயில் படட்டோன்னு விட்டுருந்தேன். பொதுவாக நம்ம தலையை ரொம்ப துவட்டாம வெயிலில் போய் வெளியே நின்றுட்டு கொஞ்சம் தலையை தானாவே அது காய விட்டோம்னா அது நல்லது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தங்க சொல்லி தந்தாங்க. இருந்தாலும் என்னோட ஃபாலோ பண்ண முடியல. நம்மளால இங்கே ஒரு ஃபிளாட்டுக்குள்ள இருக்கும்போது அப்படிலாம் பண்ண முடிய மாட்டேங்குது. மதியம் லஞ்ச் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்ச அப்புறம் நான் கருப்பட்டி அல்வா ட்ரை பண்ணலான்னு யூடியூப் வீடியோ பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். கருப்பட்டி பாகு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து நல்லா தண்ணி அப்புறம் தேங்காய் பால்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நிறைய பேர் தேங்காய் பால் சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எந்த கட்டியும் இல்லாமல் அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி அதில் பண்ணும்போது இன்னும் முடியலை. என்னால் கையெல்லாம் வலி தாங்கல. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எவன் அந்த அல்வாவை கண்டுபிடிச்சான்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே இருந்தேன். எப்படியோ நல்லபடியாக அல்வா செஞ்சுட்டு மறக்காம சேனலை சப் பண்ணிக்கோங்க. பாய்.